அவர் சீமானா உனக்கு என்ன? உன்னோட வீட்டுல அவங்க சீமான அடுப்பு எரியுமா என்ன? உனக்கு எக்ஸ்ட்ரா 50,000 சம்பளம் கூட்டு உங்க ஓனர் கூட்டி கொடுப்பாரா என்ன? தமிழ்நாடு முன்னேறி இருக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தொழில் வளம்லாம் பெருசா இருக்குன்னா அரசியல் தலைவர்கள்னால அது ஆயிருக்கா என்ன? அந்தந்த தொழிலதிபர்கள் உழைச்சாங்க, முன்னேறினாங்க. இன்னைக்கு நீ நல்லா இருக்க அப்படின்னா உன்னோட உழைப்பு காரணம், ஆண்டவன் காரணம், உன் குடும்பம் காரணம். நான் நல்லா இருக்கேன்னா என்னோட உழைப்பு காரணம், கடவுள் காரணம், என் குடும்பம் காரணம், எங்க அம்மா காரணம். புரியுதுங்களா? அதனால அவன் உழைச்சாதான் சோறு. யாரு சிஎம் வந்தாலும் உனக்கு ஒண்ணும் கிடையாது. டாட்டா அப்படி காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க, காட்டிட்டு போயிடுவாங்க அவங்க. புரியுதுங்களா? தலைவர்களை போய் பார்க்க போய் நிக்கிறீங்க இல்லைங்களா, அவங்களோட பிள்ளைகளை, அவங்களோட பொண்ணையோ அவங்களோட பையனையோ இல்ல அவங்களோட பேரனையோ பேட்டியோ இந்த மாதிரி கூட்டத்துக்கு நடுவில் விடுவாங்களா? விட மாட்டாங்க. தொண்டர்கள் சொல்லிக்கிறீங்க இல்லைங்களா, தலையில குண்டை கட்டிட்டு போறீங்க இல்லைங்களா, நீங்க எல்லாம் அடிமைகள். உங்களெல்லாம் ஏறி கொடுத்து பார்க்க மாட்டாங்க. நீங்க எல்லாம் கைப்பாவைகள். புரிய மாட்டேங்குது உங்களுக்கு. கை கொடுங்க, கையை தட்டி விட்டுருவாங்க. என்னங்க இருக்கு? என்னங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க? இன்னுமா இது கூட புரியல? மாணவர்கள் கல்வியில கவனம் செலுத்து, இளைஞர்கள் அவங்களோட தொழில வேலையில கவனம் செலுத்து, அரசியல் பத்தி தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க, ஓட்டு போடுங்க. அரசியல் பத்தி தெரிஞ்சு புரிஞ்சு ஓட்டு மட்டும் போடுங்க. இப்படி கூட்டமா போய் நிக்காதீங்க. பிள்ளைகளை கூட்டு போய் நிக்கிறீங்க, 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு போய் நிக்கிறீங்க. அப்ப உங்களுக்கு தேவைதானே? இப்ப அழுது என்னங்க பிரயோஜனம்? பாத்துக்கோங்க. இன்னும் 5-6 மாசம் இதை வச்சு எவ்வளவு டிராமா நடக்க போகுதுன்னு பாருங்க.